Divine Only Morning, I love you. Distinguished guests, Peter sir, and each and everybody assembled here, I say good morning to each and everybody here. Divine Only Morning, I love you. சார் இந்த கம்பெனியில் நான் தமிழ்லேயே பேசுகிறேன். இந்த கம்பெனி சேர்ந்து நான் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்ல மாட்டேன், நிறைய அச்சீவ் பண்ண நிறைய காத்துன்னு இருக்கேன். சார் நீங்கள் ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். ஏன் திறந்தவெளி? நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. ஏன் திறந்தவெளி பல்கலைக்கழகம் சொன்னாக்க அதில் எல்லாரும் சேரலாம், எல்லாரும் கற்றுக்கலாம். யார் வந்தாலும் யார் பண்ணலாம் கற்றுக்கிறது திறந்தவெளி ஒண்டி தான். யூனிவர்சிட்டியில் யூ ஹேவ் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சேர்த்துப்பாங்க. திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் சாதாரண மக்கள் கூட வந்து சேரலாம். ஸோ யூ ஆர் திறந்தவெளி பல்கலைக்கழகம். அந்த நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். எப்படி சொல்கிறேன்னா, உங்களை நம்பி நிறைய பேர் வர தயாராக இருக்காங்க. பணத்துக்கோ எதுக்கோ இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு. நீங்கள் கண் பார்வை அசைத்தாலே போகிறோம் செய்ய காத்துன்னு இருக்கோம் நாங்கள். தயவு செய்து உங்கள் கண்ணை காட்டுங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு ஏன் நோனி பயோடெக்னு வச்சா, நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணேன். என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நிறைய பழங்கள் இருக்கு, எல்லாருமே ஆப்பிள் பயோடெக்லாம் வைக்கிறது இல்லை. ஆப்பிள் வந்து இன்னொன்று அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நோனி யாருக்குமே தெரியாத பழம். அந்த பழத்தை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணி கூட இருக்கிற எல்லாரும் இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட்னால ஒரு மக்களுக்கு அவேர்னஸும் ஹெல்த்தி வெல்த்தி எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னு ஒரு கண்டுபிடிச்சி அந்த பழத்துக்கு நன்றி காட்டுறதுக்கோசம் தான் நோனி பயோடெக் நோனி வச்சுட்டு இந்த ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் ஃப்ரூட். அதுக்கப்புறம் சார், நீங்க ஒரு ரதகஜ துரக பதாதிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு ஒரு நாட்டை பாதுகாக்கணும்னா இது 4 தேவை. இந்த 4 யார் யாருனாக்க, நீங்க செலக்ட் பண்ற ஆளுங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது. உங்ககிட்ட வரவங்களும் சாதாரணம் வந்தா கூட பெரிய ஆளாக்கிடுவீங்க. எக்ஸாம்பிள் யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, நான் உள்ளதை உள்ளபடி சொல்றேன். என்ன எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட். நான் இதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நிக்கார வச்சிருக்காரு. that is I can answer about anyone at any point of time. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு இருக்கார். இதுக்கு என்ன காரணம்? அவருடைய கைடன்ஸ் அதான் முக்கியம். செகண்ட், ஒவ்வொருத்தரும் சொல்றேன், கலா மேடம் செகண்ட், ரதகஜ துரக பதாதிகள்ல கலா மேடம், அஷ்ரப் சார், தேவி சார், அப்புறம் கடைசி ஜாயின் பண்ணிருக்கிற ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு படைகளை வச்சுட்டு நம்ம உலகத்தை நிச்சயமா ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, நம்ம சப்போர்ட் பண்ணா போறோம், வேற எது வேணாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாம செய்ய வேண்டியது, இப்போ ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும்னா நாம செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு கோலை பிக்ஸ் பண்ணி போகணும். ஒரே கோல் தான், மக்களுக்கு நல்வாழ்க்கை அமைப்பது, அவங்களுக்கு ஆரோக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அவங்கள உண்மையான செல்வத்தை அடைய செய்வதற்கான வழியை கற்றுக் கொடுப்பது. ஸோ இதுக்கு வேண்டிய எல்லா வழிகளும் நீங்க காமிச்சிருக்கீங்க. அதுல எங்களை குழந்தை மாதிரி ஆக்ஷன் போங்க, நாங்க வரோம். அந்த தான் எங்க கோல் செட்டிங்கா இருக்கும். ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. Thank you.